பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்கை நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, நாம் ஒரு தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில், அதாவது சத்துருக்கள் பார்த்து கொண்டிருக்கையில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற அற்புதங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். பாருங்க, யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல 11வது அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அங்க இருக்கிற ஒரு சம்பவம் பாருங்க. 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னுடைய 2 சாட்சிகளும் ரெட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். 7வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைங்களே, கடைசி நாட்கள்ல சம்பவிக்க போகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்திருக்கிறார். அது என்ன காரியம் கேட்டீங்கன்னா, 2 சாட்சிகளை ஆண்டவர் இந்த பூமியில அனுப்ப போகிறாராம். அந்த 2 சாட்சிகளும் தங்களுடைய தீர்க்க தரிசனங்களை சொல்லி, அதாவது தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் இந்த பூமியில சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற ஒரு மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை கொன்று போடுமா. அவர்களுடைய உடல்கள் பாருங்க 3½ நாள் வரைக்கும் அந்த பூமியில இருக்குமா. அவர்களுடைய அந்த மரித்து போன அந்த செய்தி நிமித்தம் அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதி அனுப்புவார்களாம். காரணம், அவர்களுக்கு விரோதமா இவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னதுனால அவர்கள் செத்தார்கள் என்று சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தார்கள் நாம் வாசிக்கிறோம். ஆனா நடந்தது என்ன கேட்டீங்கன்னா, அவர்கள் பாருங்க, அவருடைய உடல்கள் 3½ நாள் வரைக்கும் அந்த கல்லறைகள் கூட அடக்கம் பண்ணாத அளவுக்கு அந்த உடல்களை அவர்கள் நடு வீதியிலே போட்டு வைத்தார்களாம். ஆனா 3½ நாளுக்கு பிறகு தேவனிடத்திலிருந்து ஒரு ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் எழுந்து நின்றார்களாம். எப்போது அவர்கள் எழுந்து நின்றார்கள் பாருங்க, அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 11வது வசனம் சொல்லுது, 3½ நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்போது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. பாருங்க, எந்த ஜனங்க சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தார்களோ, அப்பா இவன் ஒழிந்தாண்டா, இவன் செத்தாங்கடா அப்படி சொல்லி எந்த ஜனங்கள் பார்த்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசிகளை மறுபடியும் எழுந்திருக்க பண்ணினாரா. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அவர்கள் வானத்துக்கு ஏறி போனார்கள். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில கூட இப்படிதான் நடக்க போகுது. நம்ம எப்போ விழுந்து போவோம் என்று காத்து கொண்டிருக்கிற, நம்மோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற எல்லா பாதாளத்தின் வல்லமைகளுக்கு முன்பாக ஆண்டவர் நம்மை மறுபடியும் எழுந்திருக்க பண்ணுவாரு. அவர் உங்களையும் மறுபடியும் எழுந்திருக்க பண்ணுவாரு. கர்த்தர் தாமே